ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வந்து ரேஷன் கடை அரிசியை வச்சு ஒரு மொறுன்னு சூப்பரான வத்தல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வத்தல் ரெசிபி அப்படின்னால ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. கரெக்டான அளவோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா சூப்பரான வத்தல் நம்ம பண்ணிடலாம். வாங்க இப்போ ஒரு சூப்பரான வத்தல் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அரிசி வத்தல் பண்றதுக்கு நான் இன்னைக்கு ரேஷன் கடை 5020 நீட் அரிசி எடுத்திருக்கேங்க. இது வந்து 3 படி அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். இப்ப இந்த அரிசியை வந்து ஒரு 4ல இருந்து 5 டைம் நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு, ஏன்னா அதுல நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ இதே போல நான் வந்து ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா கழுவிட்டு அரிசியில தண்ணி ஊத்திட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா மூடி போட்டு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அரிசி நல்லாவே ஊறி இருக்குங்க. இப்போ வந்து கிரைண்டர்ல நம்ம ஊற வச்சிருந்த அரிசிய போட்டுட்டு நல்லா மைய நேவா அரைச்சுக்கலாங்க. இப்போ இந்த அரிசி வந்து நல்லா நேவா ஆயிட்டுங்க. ரொம்பவும் குறைன்னு இருக்கக்கூடாது, நல்லா நேவா இருக்கணும். இப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல எல்லா மாவையுமே நம்ம ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாங்க. இப்போ அரிசி மாவு வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க. இது வந்து கொஞ்சம் திக்கா தான் இருக்கும் மாவு. கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாவை வந்து நல்லா புளிக்க விடணும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாவே புளிக்க விட்டுறலாங்க. இப்போ மறுநாள் காலையில நம்ம வந்து இந்த அரிசியை வந்து கூழ் மாதிரி கிண்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம பச்சை மிளகாயை ஒரு மிக்சியில போட்டுக்கலாம். நான் வந்து 100 கிராம் பச்சை மிளகாயை எடுத்திருக்கேங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இப்போ நமக்கு காரத்துக்கு பச்சை மிளகா ரெடி ஆயிட்டு, நெக்ஸ்ட் நம்ம முத நாளே அரைச்சி வச்சிருந்த அந்த மாவை வந்து பார்க்கும்போது நல்லா புளிச்சு போய் சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டை இதுல ஊத்திக்கலாங்க. கூடவே மிக்ஸி ஜாரையும் தண்ணி கழுவி இதுல ஊத்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு நான் 1 கை அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமா போட்டுக்கோங்க. போட்டுட்டு பத்தலைன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்ல லிக்யூடா தண்ணியா கலந்துக்கலாங்க. இப்போ மாவு சூப்பரா ரெடி ஆயிட்டு, நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. இதுல வந்து 3/4 பாகம் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பாத்திரத்துல வந்து தண்ணி வந்து சூடாகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் அதிகமாயிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பத்தலை அப்படின்னா நம்ம வந்து ஊத்திக்கலாங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சி வச்சிருந்த அரிசி மாவை ஒரு சைடு வந்து நல்லா கரண்டியில கிண்டிக்கிட்டே இன்னொரு சைடு ஊத்திக்கிட்டே வரணுங்க. நல்லா தண்ணியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தண்ணியா இருந்தாதான் கட்டி எதுவும் படாம நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அடுப்பை வந்து நம்ம ஃபுல் ஹீட்ல வச்சுக்கணும். இப்போ கொஞ்சமா தண்ணி பத்தலை அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு மறுபடியும் நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. மாவு வந்து இப்பதாங்க வேக ஆரம்பிக்குது. வேகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமா டைம் கொடுக்கணும். ஸோ கைவிடாம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கை விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா கட்டி ஆயிடும். ஸோ இப்போ மாவு வந்து ஒரு 3/4 பாகம் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா மாவு நல்லாவே வெந்திருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பானையை வந்து கீழே இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ இதோட பதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஆப்பையால எடுத்து இப்படி போட்டீங்க அப்படின்னா அப்படி களி மாதிரி வரணும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பாத்திரத்துல இருந்து ஒரு அகலமான பாத்திரத்துல நான் வந்து ஊத்திக்கிறேங்க. இப்போ இந்த மாவு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் நல்லா சூடு ஆறட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவு வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நான் வந்து 50ல இருந்து 75 கிராம் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஜீரகம் போடணுங்க. நல்லா போட்டுட்டு எல்லா சைடுமே அந்த ஜீரகம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க.
இப்போ நமக்கு நல்ல சூப்பரான ஜீரக வாசத்தோட அரிசி வத்தல் மாவு செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க. கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வேஷ்டி இல்லைன்னா புடவையை விரித்து போட்டுட்டு நம்ம அரிசி வத்தல் நம்ம புளிய போகிறோங்க. இப்போ நான் வேஷ்டியை விரிச்சிருக்கேன். இப்போ நான் 2 உரல் எடுத்திருக்கேங்க. இதில் நான் பட்டை வத்தல் தான் போட போகிறேன். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவு இப்போ கொஞ்சம் சூடாக தாங்க இருக்குது. அதனால் கரண்டியில் இந்த மாதிரி உரலில் அச்சு போட்டுட்டு நான் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மாவை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு உரலை எடுத்து வச்சு நான் இப்போ புளிய போகிறேங்க. இதே போல் நான் நீட்டாக பட்டையாக நான் புளிஞ்சிருக்கேன். இப்போ ஒரு வேஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம புளிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு புடவையும் நல்லா விரித்து போட்டுட்டு இந்த மாதிரி எல்லா சைடுமே நான் புளிஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேஷ்டி 3/4வாசியான புடவையும் நாங்கள் எல்லாமே புளிஞ்சு வச்சாச்சு. இப்போ இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் காய விட்டுடலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாள் சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா வத்தல் ஒரு 3/4வாசி தாங்க காஞ்சிருக்கு. இப்போ மறுநாளுமே நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வத்தல் 2 நாளும் நல்லா சுக்கா காஞ்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா துணியோட நல்லா ஒட்டி இருக்கு. இப்போ மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா அந்த துணியோட பிடிச்சி போய் இருக்கும். இதை நல்லா 2 சைடுமே மடிச்சுட்டு நல்லா ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த வத்தல் அந்த வேஸ்டியோட நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது உடனே எடுத்துடணும். நீங்கள் ஓவர் டைம் இந்த மாதிரி நல்லா பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அந்த மாவு மாவாயிடும். ஸோ உடனே நினச்சிட்டு எடுத்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம இப்போ வத்தலை அந்த துணியிலேருந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 2 சைடும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சைடு பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னால இந்த வத்தல் நல்லா படலாக வருங்க. ஸோ இப்போ எல்லா வத்தலுமே நல்லா பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லா வத்தலையுமே வேஸ்டி அந்த புடவையிலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோங்க. இப்போ இது ஈரமாக இருக்குது. இப்போ மறுபடியுமே மொட்டை மாடியில் போயிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை பாயிலையோ இந்த மாதிரி தனித்தனியாக நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா வத்தையிலையுமே ஒரு பாய் ஒரு கவரில் இந்த மாதிரி நான் காய வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இந்த வெயில் நல்லா செமையாக அடிக்குது அப்படிங்கிறதுனால ஒரே நாளில் நல்லா காஞ்சிருங்க. இப்போ வத்தலை பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரத்தில் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா வத்தலுமே நம்ம எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இது சைஸ் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது. நம்ம எண்ணெயில் இப்படியே போட முடியாது. அதனால நான் சின்ன சின்ன பீசஸாக நான் இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ வத்தல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்லையோ இல்லை டப்பாலையோ போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை அப்படியே இருக்குங்க. எப்போ தேவைப்படுதோ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து நீங்கள் சாப்பிடலாம். இப்போ இந்த வத்தல்லாம் பொரிச்சு காட்டுறேங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வத்தலை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஆனால் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போ தாங்க நல்லா சிலுசிலுன்னு பொரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வத்தல் நல்லா சூப்பராக பொரிஞ்சு செம்மையாக இருக்குது பாருங்கள். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் நான் கொஞ்சம் வத்தலை நல்லா பொரித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த வத்தல் நல்லா சூடான ரச சாதம் சாம்பார் சாதத்து கூட எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு ரேஷன் கடை அரிசியை வச்சு ஒரு கிறிஸ்பியான வத்தல் ரெசிபி தாங்க பார்த்தோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.